ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரியான கால்குலேஷன் கிடையாது. ஆனால் இதில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காலோட இன்ட்ரின்சிக் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பாட் இப்போ எங்க இருக்கோ அந்த அந்த ஸ்பாட்டோட பிரைஸ் மைனஸ் காலோட ஸ்ட்ரைக் பிரைஸ். நீங்க எந்த காலுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், இதை மைனஸ் பண்ணீங்கன்னா வர வேல்யூ தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் டைம் வேல்யூ. இப்படிதான் எல்லாருமே சொல்லி கொடுத்தது. நான் அதே உங்களுக்கு இது இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்பாட் இருக்கிறது 23,532. 23,532. இப்போ நான் 23,300 இந்த காலோட ஸ்ட்ரைக்குக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் போட்டா 232 ரூபா இருக்கு. 232 ரூபா இருக்கணும், இதுதான் ரியல் வேல்யூ. ஆனா இப்போ 23,300 கால் பாத்தீங்கன்னா 312 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 312 ரூபாய் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா இப்போ பாருங்க, ஸ்பாட்டையும் ஸ்ட்ரைக்கையும் மைனஸ் பண்ணா 232 இருக்கணும். ஆனா 312 ரூபா இருக்கான், 80 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கான். ஸோ இந்த 80 ரூபா தான் டைம் வேல்யூ. இப்படின்னு தான் எல்லாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா மார்க்கெட்ல இப்படி நீங்க ஒரு சைடை மட்டுமே கால்குலேட் பண்ணி ரியல் டைம் வேல்யூவை மெஷர் பண்ணவே முடியாது. இங்க காலும் இருக்கு, புட்டும் இருக்கு. ஒரு எக்ஸ்பைரி முடியும் போது ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கும் மட்டும்தான் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ போக போகுது. ஓடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு எல்லாத்துக்குமே பிரைஸ் 0 ஆக போகுது. அப்படின்னா காலோட ஓடிஎம்க்கும் பிரைஸ் 0 ஆக போகுது, புட்டோட ஓடிஎம்க்கும் பிரைஸ் 0 ஆக போகுது. ஸோ நீங்க கால் புட் ரெண்டுத்தோட பிரைஸையும் எடுத்து தான் அந்த ஸ்ட்ரைக்ல அந்த பிரைஸ்ல எவ்வளோ இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் வேல்யூ இருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 23,300 இந்த காலுக்கு டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்றத இப்போ நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்கன்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் எத்தனாவது ஸ்ட்ரைக் அப்படின்றத நீங்க எடுக்கணும். பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் 23,550. அங்க இருந்து நான் எடுக்கிறது பாத்தீங்கன்னா 300, 50, 100, 150, 200, 250. 250வது ஐடிஎம் எடுக்கிறேன், 250 ஐடிஎம் எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி புட்டோட 250வது ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்க என்ன அப்படின்றத எடுக்கணும். 50, 100, 150, 200, 250. நான் 23,300 கால் ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிகரான ஐடிஎம் புட்டோட ஸ்ட்ரைக் 23,800 புட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 23,800 தான் சமமான இடைவேளை இருக்கு. இப்போ நான் எந்த ஸ்ட்ரைக், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக், நான் இப்போ கால் ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் எடுத்தனாலும் அந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்ல இருந்து எத்தனாவது ஸ்ட்ரைக்குன்னு பார்த்து
அதுக்கேற்ற மாதிரி அத்தனாவது ஐடிஎம் புட்டோட ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும். ஸோ 23,800 புட், நான் 23,300 காலுக்கு டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 23,800 ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டேன். 23,300 எத்தனாவது 250 ஐடிஎம். ஸோ 250 ஐடிஎம் புட்டை எடுத்திருக்கேன். என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் மைனஸ் பண்ணுங்க. என்ன பண்ண போறோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் 500 பாயிண்ட் இருக்கு. 23,800க்கும் 23,300க்கும் நடுவில் 500 பாயிண்ட் இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க ரெண்டு பேரோட எல்டிபி எடுத்துக்கோங்க. 23,300 காலோட எல்டிபி பார்த்தீங்கன்னா 312 ரூபா 95 காசு. 23,800 புட்டோட எல்டிபி பார்த்தீங்கன்னா 294 ரூபா 85 காசு. இப்போ இவங்க ரெண்டு பேரோட எல்டிபியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 607 ரூபா. எக்ஸ்பைரி எப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இடைவேளை 500 பாயிண்ட். அப்படின்னா 500 ரூபாய். அந்த 500 ரூபாயை தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் 250 ஐடிஎம் 250 ஐடிஎம் 250 ஐடிஎம் கால் 250 ஐடிஎம் புட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க இந்த 500 தான் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஷேர் பண்ணிக்கணும் போது இப்போ இவங்க கையில் இருக்கிறது 607 ருபீஸ். அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கான் பாருங்க, 107 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கான். இதுதான் ரியல் டைம் வேல்யூ. இப்போ 23,300 கால் இவன் கிட்ட இருக்கிற டைம் வேல்யூ 107 ரூபா வச்சிருக்கான். நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணது எவ்வளோ வந்திருந்ததுன்னா 80 ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இவங்கிட்ட இருக்கிற டைம் வேல்யூ 107 ரூபா வச்சிருக்கான். இப்போ 107 ரூபான்னு சொல்லி நாம எடுத்துட்டோம். இந்த 107 இப்போ எக்ஸ்பைரி முடியும் போது 500 இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். 500 ருபீஸை 23,300ம் 23,800ம் பிரிச்சுக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இடைவேளை 500. அதனால அந்த 500 இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ இவங்கிட்ட இருக்கு 107 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த 107 எங்க யாருக்கிட்ட பிரிச்சு வச்சிருக்கான்றத நீங்க பாருங்க. 23,300 காலோட வேல்யூ தான் இப்போ நம்ம மேத்தமெட்டிக் படி கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ 23,300 புட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பாருங்க, 59.85. ஏன்னா ஓடிஎம் 23,300 கால் பார்த்தீங்கன்னா 250 ஐடிஎம்னா 23,300 புட்டு 250 ஓடிஎம். ஸோ அவனோட ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து 23,800 கால், அவனும் ஓடிஎம், அவனோட ப்ரைஸையும் எடுத்திருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேரோட ப்ரைஸை நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 109 ரூபா 30 பைசா வருது. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ப்ரைஸ்க்கும் 109க்கும் 107க்கும் எவ்வளோ சின்ன இடைவெளி இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்ல இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க கிட்ட இருக்க எக்ஸ்ட்ராவா இருக்க டைம் வேல்யூவை தான் ஓடிஎம்க்கு பிரிச்சு கொடுத்துருக்கான். இந்த 23,300 காலுக்கும் 23,800 காலுக்கும் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க டைம் வேல்யூவை ஓடிஎம்க்கு பிரிச்சு கொடுத்துருக்கான். இந்த ஓடிஎம் 0 பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ல 109 ரூபாய் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது. இது எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு, ஒரு பைசா கூட டிஃப்ரெண்ட் இல்லாம மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த விஷயத்த எல்லாராலும் கண்டுபிடிச்சிட முடியும். அது எல்லாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் சின்ன சின்ன மிஸ்மேட்ச் வந்துடும். மிஸ்மேட்சோட தான் அவன் கொடுத்துருப்பான்.
இப்போ அடுத்து வேணா பாருங்க, இன்னொரு ஒரு ஸ்ட்ரைக்கை கூட எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 23,250 இந்த காலோட ஸ்ட்ரைக் எடுக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 23,850. ஏன்னா இவன் 300 பாயிண்ட் ஓடிஎம்மா மாறிடுவான், ஐடிஎம்மா மாறி இருப்பான். அதனால 300 பாயிண்ட் ஐடிஎம் புட்டு எடுத்திருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ 23,250 புட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோல ட்ரேட் ஆகிறான் பாருங்க. சாரி, 23,250 கால் 354 ரூபாயில் ட்ரேட் ஆகிறான். 354 ரூபா 85 காசுல இருக்கான். புட்டு பார்த்தீங்கன்னா 333 ரூபா 15 காசு. 688 ரூபாய் இவங்க ரெண்டு பேரோட ப்ரைஸ் ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்ட 600 ரூபா தான் இருக்கணும். ஆனால் 688 ரூபா இருக்கான். 88 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கான். அந்த 88 ரூபாய் எங்கே பிரித்து கொடுத்துருக்கான்றத பார்ப்போம். 250 புட்டோட ப்ரைஸ் 49 ரூபாய் 65 காசு. அதே மாதிரி 850 புட்டோட ப்ரைஸ் 38 ரூபாய் 65 காசு. 88 ரூபாய் பாருங்க, அதே ப்ரைஸ் இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம காலை வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அடுத்து புட்டை பார்ப்போம். வேணா புட்டு பார்த்தீங்கன்னா 24,000 புட்டு எடுக்கலாம். எதை எப்படி போட்டாலும் ப்ரைஸ் அப்படியே தான் வரப்போகுது. இப்போ 24,000 புட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இவன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து எத்தனாவது ஸ்ட்ரைக் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450. 450வது ஐடிஎம். ஸோ அதே மாதிரி 450வது ஐடிஎம் கால் எடுக்கணும். 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 23,100. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் 900 பாயிண்ட். இந்த 900 பாயிண்ட்டை தான் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் எவ்வளோல இருக்கான்னு பாருங்க. 458 ரூபா 65 காசு புட்டோட ப்ரைஸு. காலோட ப்ரைஸ் 485 ரூபா 35 காசு. 944 ரூபா 44 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கான். ரெண்டு பேரையும் கூட்டினா 944, 44 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கான். இப்போ அதே மாதிரி ஓடிஎம்ல எவ்வளோ இருக்குன்றத பாருங்க. 23,100 28 ரூபாயில் இருக்கான். அடுத்து 24,000 கால் ஓடிஎம் 18 ரூபா 45 காசுல இருக்கான். 28 இங்க பாருங்க, கிட்டத்தட்ட அதே தான். 44 ரூபா 46 ரூபாய். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க இது மாதிரி எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஐடிஎம்ல எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் வேல்யூ இருக்கோ அந்த டைம் வேல்யூவை ஓடிஎம்க்கு தான் பிரித்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் டைம் வேல்யூவை இப்படி தான் கால் புட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அதை தான் பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணணும். நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க இல்லை ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்றது இங்கே பிரச்சனை கிடையாது. செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா செல்லரோட வேலையே டைம் வேல்யூவை பேக்கெட் பண்ணிக்கிறது தான் அவங்க வேலையே. டைம் வேல்யூ தான் அவங்களோட லாபமே. ஸோ உங்களுக்கு அதை கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியணும். இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த அல்காரிதம் அப்படி தான் ரன் ஆகுது. அந்த அல்காரிதத்துப்படி தான் நீங்களும் உங்களோட மேத்தமெட்டிக்ஸை வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் அடுத்தடுத்த சாப்டருங்களில் வேறு என்ன புதுசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நாம் போடுற வீடியோங்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.